Hi, hello viewers, welcome back to our channel Rider Me. So இன்னைக்கு டாபிக் எதுனா அதாவது குவாரண்டைன்ல வந்துட்டு எல்லாரோட பைக் வந்து வீட்ல லாக் ஆயிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம குவாரண்டைன் முடிச்சு எடுக்கும்போது பைக் வந்துட்டு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வந்துடும், ஸோ வந்துட்டு கிளியராக இருக்குமா இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமா, நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். ஸோ வந்து அந்த ப்ராப்ளம் வராமல் பைக் எப்படி மெயின்டைன் பண்ணலான்றது இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இதுவுமே நான் என்னோட ஓன் தாட்டில் சொன்னதில்லை. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு எனக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ பைக்கை வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 9 பாயிண்ட் தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அந்த மெயில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ரெண்டாக பார்த்துலாம். ஃபஸ்ட் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தது என்னன்னா, அதாவது மார்ச் 22 ஏப்ரல் 14 வரைக்கும் வந்து வாரண்டி முடிகிற பைக் அப்புறமா சர்வீஸ் ஏதாச்சும் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை அவங்க வந்து அடுத்த 2 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா போட்டுருக்காங்க. ஸோ டேட் வந்து மென்ஷன் நோட் பண்ணிங்க, மார்ச் 22 to ஏப்ரல் 14 வரைக்கும் உள்ளது தான். அந்த வாரண்டி முடிகிறதா இருந்தாலுமே 2 months எக்ஸ்ட்ரா வாரண்டி உங்களுக்கு பைக் கிளைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த டைமில் தான் முடியுதுன்னா வந்து நீங்கள் கம்பெனியில் கிளைம் பண்ணி அதை கேட்டுக்கலாம். ஓகே, அவங்க வந்து அந்த மெயிலில் வந்து சொன்ன ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம பைக் வந்து எவ்வளோ ஸ்டேஷனே வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 10-12 நாள் வந்து நின்றுட்டு இருக்குது. இன்னுமே வந்துட்டு எவ்வளோ மாதம் நிற்க போகும் தெரியாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஸ்டேஷனே விடுற இடத்துல வந்து வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வந்து வண்டியை விடுங்க சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா பைக்கு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் விட்டுருக்கேன். இப்போ வந்து வீலோட மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு இந்த வீல் பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கா. பட் அதே டைம் உங்களுக்கு டவுட் வரலாம், ஃப்ரண்ட் வீல் வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகாது இல்லைன்ட்டு. கரெக்ட் தான். அதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடன் பாக்ஸ் ஆர் சம்திங் ஏதாச்சும் வச்சு நம்ம இங்கே வந்து பேக்கிங் கொடுத்து இது கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி பண்ணனா, ஸோ இது கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். லிஃப்ட் ஆகும்போது நமக்கு ஃப்ரண்ட் வீல் மூவ் ஆகும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா பேக் வீல் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ மூவ்மெண்ட்டில் பைக் எப்பவுமே விட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் சென்டர் ஸ்டாண்ட் பார்த்தா அப்புறமா செகண்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைக் வந்துட்டு ஸ்டேஷன் நின்றுட்டே இருக்குதா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு சென்டர் ஸ்டாண்ட் போட்டு விட்டுருந்தோம், வீல் ஃப்ரீ மூவ்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பைக்கை வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மீட்டர்ஸ் ஃப்ரண்ட் பேக் 2 to 3 மீட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட் பேக் ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. உட்காந்து கொடுத்தாலும் சரி இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எப்படினாலும் வீலோட அந்த பியரிங் வந்து ஃப்ரீயாக இருக்காக வந்து மூவ்மெண்ட் நம்ம 2 to 5 மீட்டர்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, மூணாவது பாயிண்ட்டாக வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பைக் விடுற பிளேஸ் விடுறதுமே பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு தான் அந்த மெயினாக சொல்கிற பாயிண்ட்டு. அதாவது நம்ம விடுற பிளேஸ் வந்துட்டு ஷெட்டு மாதிரி. இப்போ சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்க்கிங் லாட் சம்திங் இது மாதிரி பிளேஸில் வந்து உள்ளே விட்டோம்னா நமக்கு வந்துட்டு வண்டி ஓப்பனாக விட்டால் கூட ப்ராப்ளம் இல்லை. இதே வந்துட்டு வெளியே இப்போ இந்த மாதிரி வெளியே பைக் இந்த பைக்கில் விடுறதா இருந்தால் நீங்கள் வந்து கவர் யூஸ் பண்ணுங்கன்னு போட்டுருக்காங்க. வண்டி வந்து சேஃபாக கொஞ்சம் இருக்கிறதாக கொஞ்சம் டஸ்ட்டு சம்திங் எல்லாத்துக்குமே தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியே விடுறதா இருந்தால் கவர் போட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பார்க்கிங் லாட்டில் விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சொல்ல தேர்ட் பாயிண்ட். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறது என்னென்னா, பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐடியல் பொசிஷனில் வைக்கிறது. அதுக்காக நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஊரெலாம் வைக்க தேவையில்லை. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க, வாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு பைக்கையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண அப்புறமா சுவிட்சு, தென் பைக்கை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஐடியில் விட்டுருங்க. ஒரு 5 to 10 minutes அப்படி விட்டுருங்க. அதுக்காக நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணுமான்னு கிடையாது. ஜஸ்ட் ஐடியல் பொசிஷனில் 5 to 10 minutes விடுங்க. எதுக்காகனா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுக்காக, பேட்டரியோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. ஸோ இந்த 4th ஸ்டெப் எல்லாருமே நார்மலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, 5th பாயிண்ட்டாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் ஆல்ரெடி 4th பாயிண்ட்டில் சொன்ன விஷயம் தான். அவங்க வந்து ஒரு பாயிண்ட்டாக சொன்னாங்க, நான் 2 சேர்த்து சொல்லிட்டேன். அதாவது நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா ஆக்சிலேட்டரை வந்துட்டு ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டாம் சொல்கிறாங்க. இப்படி கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகுதுன்னா, எக்ஸாஸ்ட் ப்ராப்ளம் வரும்ன்றாங்க. எக்ஸாஸ்ட் வெளியே போகிற ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வண்டி ஸ்டேஷனே நின்றுட்டே இருக்குதா. ஸோ நான் எப்பயாச்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வீக்லி 1 or 2 times ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓவர் ஆக்சிலேட் பண்ண வேண்டாம், எக்ஸாஸ்ட் ப்ராப்ளம் வரும்னு அதில் வந்து 5th பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 6th பாயிண்ட் அவங்க சொல்ல வரது என்னென்னா, பைக் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் வந்து எடுக்காமல் இருக்கீங்க. இப்போ எதுவுமே இந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியல, ஒரு வாரமாக நிற்கிதுன்னா, ஒரு வாரத்துக்கு மேலே நிற்கிதுன்னா பேட்டரியில் வந்துட்டு நெகட்டிவ் ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா பேட்டரி வந்து தேவையில்லாமல் டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நெகட்டிவ் ஒயரை ரிமூவ் பண்ணி விட்டுருங்கன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 6th பாயிண்ட்டில். ஓகே, 7th பாயிண்ட் அவங்க சொல்ல வரது என்னென்னா, ஆக்சிலேட்டரு அப்புறம் பிரேக்கு கிளச் எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் சின்ன சின்ன மூவ்மெண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. எதுக்காகனா அப்படியே உட்காந்து இருக்கும்போது அது வந்து உட்காந்து செட்டில்மெண்ட் ஆகி ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கும்போது உள்ள கேபிள் வந்து சின்ன மூவ்மெண்ட் வரும். சேம் அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஆக்சிலேட்டர் கேபிள் மூவ்மெண்ட் வரும். ரஸ்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரே செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதா இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஆகணும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே, அப்புறமா 8th பாயிண்ட் அவங்க சொல்ல வர என்னென்னா, வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வண்டி யூஸ் பண்ணாமல் தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க செயின் டியூப் க்ளீன் தேவையில்லை அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண திங்க் பண்ணுவீங்க. பட் அப்படி பண்ண வேண்டாம். எதுக்காகனா அப்படியே உட்காந்துட்டு அந்த டஸ்ட்டு செட்டில்மெண்ட் ஆகிரும். அப்புறமா வந்துட்டு ரஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு செயின்லிங்கெல்லாம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வீக்லி ஒன்ஸ், அதாவது வீக்லி ஒன்ஸ் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்களா, ஸோ அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்டாக 9th பாயிண்ட் சொல்ல வரது என்னென்னா, சிம்பிளான ஒரு பாயிண்ட் தான். என்னென்னா, பைக்கை வந்து நீங்கள் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருங்க அப்படின்றாங்க. நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணி வச்சாலே உங்களுக்கு ரொம்ப டஸ்ட்டு படாது. கவர் பண்ணாமல் நார்மலாக வெளியே விட்டுருப்பாங்களா. ஸோ வந்து இப்போ இங்கேயே விட்டால் டஸ்ட்டு ஜாஸ்தி வரும்போது நமக்கு வண்டி ஃபுல்லாகவே ஒரு அழுக்கு படிஞ்சிருக்கு. என் வண்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கழி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லாக டஸ்ட்டில் அப்படி அந்தளவுக்கு படிஞ்சிருக்குது. அப்படியே உட்காந்து செட்மெண்ட் ஆகும்போது வண்டி வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, ஃபைனல் பாயிண்ட்டாக வண்டியை வந்து க்ளீனாக வந்துட்டு வாஷ் பண்ணி தொடச்சி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே, நான் இவ்வளோ நேரம் சொன்ன டிப்ஸு வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற டிப்ஸ் வந்துட்டு ஒன்லி என்ஃபீல்டாக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து என்ஃபீல்ட்லேருந்து வந்த மெயிலில் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பைக்குன்னு இல்லை, எல்லா பைக்குமே சேம் இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் பீரியட் முடிச்சப்பறம் நீங்கள் வண்டி எடுக்கும்போது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நார்மலான ஒரு பைக்காக இருக்கும். இல்லைனா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கலாம். அதுக்காக தான். ஓகே, நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால், நான் சொன்னது புரியாமல் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா எல்லாருமே பைக் வச்சிருப்பாங்க, வீட்டில் தான் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பை.